இன்டர்நெட்டுடைய வளர்ச்சி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வளர்ந்துருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 2020 வந்து இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது மாதிரி விஷயங்களில் க்ரோத் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 24, 25 இந்த வரக்கூடிய காலங்கள் வந்து இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டர்டைன்மெண்ட் மீடியாவில் ஓடிடி அண்டு ஐபிடிவி. ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. ஓடிடி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் பார்த்திங்கன்னா எனி இன்டர்நெட்டில் வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சன் நெக்ஸ்ட்னு ஒரு பேக்கேஜ் ஒரு ப்ரொவைடர்கிட்ட ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட மொபைல் டேட்டாலையும் வேலை செய்யும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்டர்நெட்லேயும் அது வேலை செய்யும். பட் ஐபிடிவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரொவைடருடைய ஹோம் நெட்ஒர்க்கில் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஐபிடிவியில் இருக்கக்கூடிய 2 செக்மெண்ட் தான். அதில் வந்து யூனிகாஸ்ட்னு ஒன்று இருக்குது, மல்டிகாஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஒரு சில ப்ரொவைடர்ஸ் வந்து அதை வந்து யூனிகாஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஈபான் ஜிபான் எல்லாம் ஓஎல்டிடி ரன் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸும் தேவையில்லை. பட் இன்னொரு விஷயம் வந்து மல்டிகாஸ்ட் பேஸ் பண்ணி அது வந்து பெரிய பெரிய டெல்கோஸ் பெரிய நெட்ஒர்க்லாம் அவங்க அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎம்பி பேஸ்டில் வந்து அது ஒர்க் பண்ணுது. ஸோ பேண்ட்வித் கன்சப்ஷன் வந்து பெருசாக தேவைப்படாது. அதுக்கு வந்து ஒரு மோடத்தில் வந்து ஐஜிஎம்பி பற்றின ஒரு சில கான்ஃபிகரேஷன் செய்யணும். ஸோ ஐபிடிவியில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அநேகமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன்.